ஒருத்தரால இவ்வளோ நல்லவரா இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும் ஒருத்தர், எல்லாருக்கும் பிடிச்சவரா இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளை அதிசயப்படுத்த வைக்கும் ஒருத்தர், சுந்தர சோழரோட இளைய பிள்ளை, சோழ தேசத்தோட செல்ல பிள்ளை, எங்களுடைய பொன்னியின் செல்வன் அருண்மொழிவர்மன் ஜெயம் ரவி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின். பொன்னியின் செல்வனா யாருமே வேற யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு புக்கு படித்தாலும் எது பண்ணாலும் உங்கள் முகம் மட்டும்தான் ஞாபகம் வரும். கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க, கோயம்புத்தூர் மக்களோட பாசம் மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். உங்களை அன்போடு வந்து பொன்னியின் செல்வனை வந்து கூப்பிட்டுருக்காங்க. The stage is all yours. What do you want to tell them? என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூ தான், வேற என்ன. எப்போ கோயம்புத்தூர் வந்தாலுமே இந்த அன்பும் இந்த பாசமும் இந்த வரவேற்பும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது நன்றியோட தான் இருக்க முடியும். அந்த கிராட்டிடியூடை லவ்வாக தான் காட்ட முடியும். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நான் வந்து மிருதன் படத்துக்காக ஒரு தடவை கோயம்புத்தூர் வந்திருந்தேன். அப்போ வந்து ஒரு ஜாம்பீஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சீன் முடிஞ்ச உடனே உண்மையாகவே ஓடி வந்தாங்க பாருங்கள் ஒரு 1000 பேர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். பயந்துட்டேன் உண்மையாகவே நான். அந்த அளவுக்கு ஒரு லவ். எஸ், லவ் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் சத்தியமாக கோயம்புத்தூர் நிறைய மெமரிஸ் எனக்கு. அண்ட் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹோம் கூட சொல்லலாம் நான். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வர்றது. இந்த வைப், மக்கள், ஃபேன்ஸ் எல்லாரும் எப்போ வந்தாலும் அன்பாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஊர் அந்த மக்கள். அண்ட் எந்தவித நெகட்டிவிட்டியும் பார்க்கவே முடியாது கோயம்புத்தூரில். அதுதான் உங்களோட மிகப்பெரிய ப்ளஸ். இந்த வைப்பை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த லவ்வை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறேன் உண்மையாகவே. இது மேடைக்காக சொல்லலை, நான் செகண்ட் ஹோம்னு சொல்கிறது வந்து என் மனசார சொல்கிறது தான். ஸோ நிறையா கற்றுக்கிட்டா தான் ஒரு ஊருன்றது நமக்கு கற்றுக் கொடுக்கும் நிறையா. அந்த மாதிரி நிறையா கற்றுக் கொடுத்த ஊர் கோயம்புத்தூர். நிறையா இன்னும் கற்றுக்க போகிறேன். பிஎஸ் பற்றி பேசலாமா? இல்லை, கண்டிப்பாக பேசலாம் சார். PS2 ஏப்ரல் 28 ரிலீஸ் ஆகுது. அண்ட் PS1க்கு நீங்கள் எவ்வளோ வரவேற்பு கொடுத்தீங்க, மரியாதை கொடுத்தீங்க, அதை உங்கள் படமாக ஆக்குனீங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிராட்டிடியூட் உள்ளம் நிறைஞ்சிருக்கு எங்கள் எல்லாருக்குமே. இதே லவ்வை நீங்கள் PS2க்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் மனசார நம்புகிறோம். நான் வந்து இன்டர்வியூஸில் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே, சார் PS1 இந்த படமாக இருக்குமா அந்த படமாக இருக்குமா அப்படி கேட்கும் போது நான் சொன்னேன், PS1 கம்பேர் பண்ணணுன்னா PS2 கூட கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான தருணம் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படம், எவ்வளோ தேவையான படம்னு உங்கள் எல்லாருக்குமே புரியும். அண்ட் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் வந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. இப்போது பொன்னியின் செல்வனில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையாக இருக்கும்போதும் சரி, வளர்ந்தப்புறம் சரி, ஒரு ஊமை ராணின்னு ஒரு பெண் வந்து உங்களை காப்பாற்றுறாங்க. பொன்னியின் செல்வனை அழகாக வந்து காப்பாற்றுறாங்க. அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் உங்களை காப்பாற்றுற ஒரு பெண் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தட்டி தூக்கி போட்டு ஒரு பெரிய பில்லராக உங்களுக்கு கூட நிற்கிற ஒரு பெண்மணி அப்படின்னா அது யார்? இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்மணி தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. என்ன சார் மொத்தமாக சொல்லிட்டீங்க? அவங்க இல்லைன்னா நான் என்னங்க, இங்கே மேடை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. என்னை காப்பாற்றுறது அவங்க தாங்க. இந்த மாதிரி வந்து பாலிஸ்டா பதில் சொல்லிட்டீங்க. பாலிஸ்டா இல்லை, பெத்தது சோறு போடுறது அம்மா, அதுக்கப்புறம் அக்கா அன்பா பார்த்துக்கும், மனைவி வந்து உயிருக்கு உயிராக பார்த்துப்பாங்க. காப்பாற்றுறது நீங்கள் தானேங்க, வேற யார்? சரி, அப்படி அந்த உயிருக்கு உயிராக காப்பாற்றுற அந்த மனைவி கிட்டே ஏதாவது மாட்டிக்கினீங்க பிசக்கானா யார் காப்பாற்றுங்க? ஒரு ஆண் இருப்பாங்களே யாராவது அந்த மாதிரி? ஆண்டவன் தான் காப்பாற்றணும். ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்டா வேற யாருப்பா காப்பாற்றணும்? இதுக்கு மேலெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வேற வழியே கிடையாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னப்பா ஒரே பெண்களாக இருக்காங்க, ஆண்கள் இருக்கீங்களா? எஸ்.
அண்ட் மணி சாரோட படத்தில் நடிச்சிட்டாலே வந்து அந்த ருசி கண்டுட்டாலே அடுத்தடுத்து அவர் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும்ல. அந்த மாதிரி மணி சார் வந்து ஏதாவது ஒரு ஏற்கனவே அவர் எடுத்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறாரு அப்படின்னா எந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க? நாயகன். ஏன் எதனால உங்களுக்கு அது வந்து அவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்க? என்னை எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு ஆக்சுவலாக இருவர் படம் தான் ரொம்ப பிடிக்கும், அவருடைய படமே. ஆனால் நான் நாயகன் தான் சொல்லுவேன். ஏன்னா மணி சார் மேட் இருவர், நாயகன் மேட் மணி சார். ஆனால் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும் சார். இல்லை உண்மைதான், ஆப்டாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு வந்து நான் பிக்சரைஸே பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நான் உட்காந்து தனியாகவே உட்காந்து யோசிச்சு பார்க்கேன். உங்களுக்காக நான் பண்ண மாட்டேனா? சரி, ஓகே. அண்ட் பொன்னியின் செல்வன் கிட்ட வந்து எக்கச்சக்கமான குவாலிட்டிஸ் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுப்பான ஒருத்தர், அமைதியான ஒருத்தர், சாந்தமான ஒருத்தர், அப்பா சொல்ல மீறாத ஒருத்தர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக. இங்கே பொன்னியின் செல்வன்லேருந்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க, உங்கள் கூட நடித்தவங்க எல்லாம். உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச குவாலிட்டிஸ் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல வந்து ஐஸ்வர்யா உங்க மேல உயிரே வச்சிருக்கிற பூங்குழலி பத்தி சொன்னோமா. பூங்குழலி கிட்ட பூ தான் நாங்க கூப்பிடுவோம். ஏன்னா அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. அப்படிதான் நாங்கள் பார்த்தோம் அவங்கள. பூங்குழலி கிட்ட எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். அந்த ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சு கப்பல் ஓட்டி குதிச்சு இவ்வளோ வேலை பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். நைஸ். ஆக்சுவலி அவங்க நிஜமாவே கேரக்டராக தான் மாறிட்டாங்க. எங்கே போய் கேட்டால் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம், என்ன மாதிரி பையன் வேணும்னா எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் தான் வேணும் அப்படின்பாங்க. ஐயோ என்னப்பா பலமான கெமிஸ்ட்ரியாக இருக்கும் போல இருக்கே. ஓகே. அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் அவர்கிட்ட உங்களுக்கு பிடித்த ஒரு குவாலிட்டி என்ன? அதாவது அவரோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவர் என்னதான் சினிமாவில் இருந்து சினிமா பற்றி தெரிஞ்சிருந்தாலுமே வேற ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு பேஷன் வந்து சினிமா மேலே டக்குன்னு வந்து அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் இறங்கணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்தார் இல்லையா. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இங்கே வந்து ப்ரிப்பேர் ஆகி நான் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. அடுத்து வந்து பாருங்க, அவங்க அசால்ட்டா இருக்காங்க. தமிழ்நாடே அவங்க பின்னாடி நிக்குது. குந்தவை கிட்ட பிடித்த ஒரு விஷயம், த்ரிஷா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் என்னது? அசால்ட்டா இருப்பாங்கப்பா. அவங்க அசால்ட் பண்ணுவாங்கப்பா. எல்லாரும் எதுவுமே கேரே பண்ண மாட்டான். அவங்க பாட்டுக்கு வருவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இதுவா ஓகே ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் மைக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அசால்ட்டா. சூப்பர், அது கரெக்ட் தான். எல்லாத்துலேயுமே அப்படியே அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களோட ஒரு பெரிய அந்த க்ளோக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்பா, இது வந்து ட்விட்டரில் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு கேள்வி. நீங்கள் வந்து சொல்லுவீங்க, அப்பாவோட தந்தையின் ஆணையும் அரசாணையும் வந்து மீறக்கூடாது, தந்தையே அந்த அரசாணையை கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை மீறக்கூடாது அப்படின்னு. ட்விட்டரில் என்ன கேட்டிருக்காங்க உங்ககிட்டனா, உங்கள் அப்பா கிட்ட ஜெயம் ரவி சார் அந்த மாதிரி ஒரு பையனா இல்லை ஃப்ரெண்ட்லியாவா, என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்பாவோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் பொன்னியின் செல்வன் கேரக்டர் மாதிரி தாங்க. ஏன்னா அரசரும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். அதே மாதிரி எனக்கு சினிமா குருவும் எங்கள் அப்பா தான், அப்பாவும் அப்பா தான். ஸோ அதனால எதையுமே மீற முடியாது. இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடான்னா நம்ம உள்ளே ஐயா ஓகே ஐயா அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அப்பா கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா, நான் ஏதாவது போய் ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாலோ ஒரு எடிட்டிங்கில் போயிட்டு சொன்னாலோ அவர் வந்துட்டு உடனே சொல்லுவார். முதல்ல கொஞ்சம் கோபமாக பேசுவார், எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பார். அப்புறம் இவன் ஏதோ சொன்னானே அப்படி யோசிச்சு சரிவா ஒல்லுவா என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு அவர் அதை கரெக்ட் பண்ணுவார். ஸோ அது கூட அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். ஸோ அது வந்து கரெக்டான ஒரு கேரக்டர் தான் பார்த்து கொடுத்துருக்காரு மணி சார் நினைக்கிறேன். நிஜமாவே நல்ல பிள்ளையாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப ரொம்ப நன்றி. பொன்னியின் செல்வனுக்காக நாங்கள் வந்து வெயிட்டிங். உங்களை திரும்பவும் ஸ்க்ரீனில் பார்க்கணும், அந்த வீரத்தை வந்து கண்கொள்ள பார்க்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி சார். தேங்க்யூ. லவ்லி டாக்கிங் டு யூ. அண்ட் பயங்கரமான நாட்டி பர்சன் எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் தான் அப்படின்னு தெரியும்.
ஆனால் அதெல்லாம் மீறி வந்து இவ்வளோ அமைதி காத்து அழகாக பொறுமையாக பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி. நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு யாராவது ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அவங்களே கேட்டுருவோமா? அவங்கள கேட்போமா? வந்தியத்தேவனை கூப்பிடலாமா வேணாமா? வந்தியத்தேவன் வரணுமா வேண்டாமா? அதேதான். நீங்க வந்து நான் கார்த்தியை பத்தி எனக்கு அவருடைய கான்ஃபிடன்ஸ் பிடிக்கும் அதெல்லாம் சொன்னேன். நீங்க உங்களுடைய பொன்மொழியில அவரை வரவேற்றீங்கன்னா சார் அதுக்கு தானே சார் நான் வந்திருக்கேன். பேமெண்ட் எல்லாம் வேற போட மாட்டாங்க சார், அதனால நானே கூப்பிட்டுறேன். ரொம்ப